ஆத்ம வணக்கம். குரு ஒரு குருவை நான் தேடி போனோமா இல்ல குரு என்ன தேடி வருவாரா? உண்மையான குரு யார்? இந்த மாதிரி பல பேருக்கு பல சந்தேகங்கள் இருக்குங்க. இதுக்கெல்லாம் விடை தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மிஸ் பண்ணாம முழுமையா பாருங்க. ஆக்சுவலா குரு ரெண்டு பேருங்க. ஒன்னு ஸ்தூல குரு, இன்னொன்னு சூட்சம குரு. ஸ்தூல குருனா நம்ம எதிரில ஒருத்தர் நீ இப்படி பண்ணுப்பா அப்படி பண்ணுப்பா உபதேசம் பண்றவரு ஸ்தூல குரு. சூட்சம குருனா நமக்குள்ள இருந்து சொல்லும். இப்போ நம்ம ஒரு விஷயம் பண்ணும் பொழுது இது தப்புடா அப்படின்னு நம்மளுடைய மனசு சொல்லும். அதுதான் நம்மளுடைய குரு. அப்போ நம்ம அந்த மனதை சொல்லும் பொழுது நம்ம யாரும் கேட்கறது இல்ல. பலவித தவறுகள் பலவித கர்மம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். கடைசியில எதுக்கும் உதவாக நம்ம இறந்து போயிட்டு திருப்பி திருப்பி பிறப்பெடுக்கிறோம். ஆனா இதுல ஒரு 100ல ஒருத்தர் தன்னுடைய மனது சொல்றது இப்போ நம்மளுடைய ஒரு தப்பு பண்ணும் பொழுது இது தப்புன்னு நம்மளுக்கு தெரியும். ஆனா அந்த தப்புக்குள்ள போகாம இது தப்புன்னு வெளியே ஒவ்வொரு விஷயமும், அதாவது ஆத்ம விசாரணை, ஒவ்வொரு விஷயம் இது தப்பு இது கரெக்ட் அப்படின்னு தனக்குள்ள கேள்வி கேட்டுக்கிட்டு தனக்குள்ள பதில் அளிச்சுட்டு போகும்போது ஒரு கட்டத்து மேல நம்மளுடைய மனமே நமக்கு குருவா மாறும். இது ரொம்ப ரேரு. ஆனா எல்லாரும் இந்த மாதிரி அந்த ஒரு மெயினா அந்த மனதை யாரும் கட்டுப்படுத்த முடியல. இப்ப எல்லாருக்கும் தேவை ஸ்தூல குரு தான். குருனா யாருங்க? முதல்ல உங்களுக்கு தெரியாத விஷயத்த சொல்லி கொடுக்கறவங்க எல்லாருமே குரு தாங்க. இப்ப எக்ஸாம்பிள், இப்ப நீங்க புதுசா ஒரு ஊருக்கு போறீங்க. இந்த ஊருக்கு இப்போ ஒரு வீட்டுக்கு இல்ல ஏதாவது ஒரு வழி உங்களுக்கு தெரியல. அங்க யார்கிட்டயாவது ஒரு வழி கேக்குறீங்க. அந்த இடத்துல இருந்து நீ இப்படி போங்க அப்படி போங்கன்னு சொல்றவங்க உங்களுடைய குரு. அந்த நேரத்துல அவரு உதவலைன்னா நம்ம என்ன பண்ணிருப்போம்? அந்த மாதிரி விஷயம். இப்போ நமக்கு தெரியாத விஷயங்களை சொல்லி கொடுக்கறவர் குரு. ஆனா இந்த உண்மையா இப்போ ஒரு ஆன்மீகத்துல முன்னேறி போனோம், எனக்கு ஒரு பயிற்சியை தொடங்கணும், இந்த மாதிரி ஒண்ணுமே தொடங்கல இவங்களுக்கெல்லாம் கட்டாயம் ஒரு ஸ்தூல குரு தேவைப்படுது. இந்த ஸ்தூல குரு உங்களை, அதாவது நார்மல் ஒரு மனிதன்ல இருந்து நீங்க எப்படி அந்த ஒரு இறைவனை உணரலாம், இறை நிலைனா என்ன, பிறவா நிலை எப்படி இருக்கும், நம்மளுடைய கர்மவினை எப்படி அழிக்கலாம், மகான்கள்னா யாரு, சித்தர்கள்னா யாரு, ரிஷிகள்னா யாரு, யோகிகள்னா யாரு, இந்த மாதிரி நம்மள நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து டீச் பண்ணி காலேஜ் வரைக்கும் வந்திருப்போம். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து டீச் பண்றவங்க தான் உண்மையான குரு. இந்த குருவை நீங்க தேடி போக தேவையில்லைங்க. குரு உங்களை ஆட்டோமேட்டிக்கா தேடி வருவாரு. இது எப்படி தேடி வருவாருன்னு சொல்றேன் பாருங்க. எப்போ உங்களுடைய மனசு சுத்தமாகுதோ, அனைத்து உயிரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ, அது மட்டும் இல்லாம எப்போ ஒரு விஷயத்துக்கெல்லாம் சந்தேகப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி குரு வர மாட்டாரு. எந்த ஒரு வித சந்தேகம் இல்லாம அந்த ஒரு உண்மையா அந்த ஒரு சாந்த நிலை, அந்த ஒரு உண்மையா அந்த அன்பு உள்ளம் இருந்ததுன்னா கண்டிப்பா சொல்றேன் 100% ஒரு குரு உங்களை தேடி வருவாரு. அது எப்படி வருவாரு அப்படிலாம் நீங்க கேட்காதீங்க. ஆனா கண்டிப்பா வருவாரு. அந்த குரு நீங்க தான் உணரணும். அந்த குரு கிட்ட இப்போ நீங்களா தேடி போய் ஏதாவது ஒரு குரு கிட்ட மாட்டிக்கிறீங்க, நீங்க அவரு கூடவே இருந்து பழகுனீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் அவரு ஒரு உண்மையான குரா இல்ல பணம் சம்பாதிக்கிறதுக்காக ஒரு விஷயம் பண்றாரான்னு. அது நீங்க எப்படி தெரிஞ்சுக்கலாம்னு அவருடைய நடவடிக்கைகள்லயே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இவரு எப்படி எல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்குது, எப்படி எல்லாம் உபதேசிக்கிறாரு, எப்படி எல்லாம் அவரு பேசுற வார்த்தை எப்படி இருக்கு, அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கலாம். அப்படிதான் ஒரு உண்மையான குரு. இல்ல இவர் போலியான குரான் கண்டுபிடிக்கும். ஆக்சுவலா போலியான குருன்னு இல்லைங்க, நம்மளாதான் போயிட்டு யாருன்னே தெரியாதவங்க கிட்ட போயிட்டு மாட்டிக்கிறது தான் போலியான குருன்னு நான் சொல்ல வரேன். போலியான குருன்னா நம்மளை தேடி வரவங்க போலியான குருன்னு நீங்க நினைச்சு கூடாது. இது தப்பான வார்த்தை. அப்போ இந்த குரு உண்மையா அந்த ஒரு குரு அருளே திருவருள்னு சொல்லுவாங்க. இந்த குருவை நம்ம எப்பயுமே ஒரு இறைவனை எப்படி நினைக்கிறோமோ அந்த மாதிரி எனக்கு ஞானத்தை கொடுங்க, கடவுளை அடைய வழி சொல்லுங்க, இந்த மாதிரி நம்ம கேட்க கேட்க கண்டிப்பா குரு அருளும் அந்த இறை அருளும் சேர்ந்து உங்களுக்கு கிடைக்கும். நம்மளும் நம்மளுடைய லைஃப்ல அடுத்த கட்டத்துக்கு நம்ம போயிட்டே இருக்கலாங்க. இப்படிதான் உங்களுடைய குரு எப்படி தேடி வருவாரு, நம்ம தேடி போனோமா இல்ல குரு நம்மளை தேடி வருவாரா, இந்த சூட்சம குரு யாரு, நம்மளுடைய மனது எப்படி குருவா மாறுது, இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதெல்லாம் நம்ம யாரும் இப்ப நம்மளுடைய மனம் கட்டுப்பாடு யாரும் பண்றது இல்ல. நம்ம ஒரு விஷயம் தோணுதுன்னா என்ன ஏதுன்னு யோசிக்காம அதை உடனே பண்ணிடுறோம். இப்படி எல்லாம் இருந்தா நம்ம கொஞ்சம் கூட முன்னேற்றம் அடைய முடியாது.
ஆனா நம்ம பண்றது தப்புன்னு ஒரு சிலர் உணர்வான், அவனுக்கு அந்த இறை அருள் கிடைக்கும், அந்த அன்பு உள்ள வரும். இப்படிதாங்க லைஃப்ல முன்னேறி போறாங்க. ஒரு குருவும் கிடைக்கிறாரு, அந்த குரு நம்மளுக்கு ஒரு வழி காமிக்கிறாரு, நம்ம அந்த வழியை பிடிச்சிட்டு நம்ம பொறுமையா போயிட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு குரு என்ன யாரு, குருவை எப்படி கண்டுபிடிக்கிறது, இதை பத்தி எல்லாம் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கண்டிப்பா வந்திருக்கும். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணிட்டு மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்ல பார்ப்போம். தேங்க்யூ கைஸ்.